எதையோ நொடிகளில் உறைய வைக்கும். இதற்குன்னு கலர் இருக்காது, இதற்குன்னு சுவை இருக்காது, இது டாக்ஸிக்கும் கிடையாது. ஆனால் இதோட ஒரு துளி உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கலாம். லிக்விட் நைட்ரஜன். இன்றைய நாளில் எளிதாக கிடைக்கக்கூடிய லிக்விட் நைட்ரஜன் குக்கிங்கில் தொடங்கி உடலை பதப்படுத்துகிற வரைக்கும் பல துறைகளில் யூஸ் பண்ணப்படுது. இதை சரியாக பயன்படுத்தலைன்னா அது பெரும் விபத்தை உருவாக்கலாம். அப்பேற்பட்ட லிக்விட் நைட்ரஜனாக இருக்கிற விபத்துகள்லேருந்து உங்கள் உயிரை நீங்கள் எப்படி தற்காத்து கொள்வதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் DSV அண்ட் வெல்கம் டு தி வாய்ஸ் ஆஃப் DSV. லிக்விட் நைட்ரஜன் இது ஒரு கிரியோஜெனிக் லிக்விட். இதோட கொதியில் -196 டிகிரி செல்சியஸ் நொடிகளில் பொருட்களை உறைய வச்சிடும். இந்த ரீசனாலேயே இதால் பல யூசஸும் இருக்குது. ஸ்பெர்மை ப்ரிசர்வ் பண்ண, அனிமல்ஸோட ஜெனட்டிக் சாம்பிளை பாதுகாக்க, அண்ட் டாக்டர் கிரியோதெரப்பிக்காக, அண்ட் இன்னும் சில பேர் இறந்த தங்க உடல்களை பாதுகாக்கவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் இதை ஃபன்னுக்காக யூஸ் பண்ணவும் எளிதாக கிடைக்குதுன்னு இதை பற்றியான சரியான புரிதல் இல்லாமல் யூஸ் பண்ணால் உயிர் போகக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஸோ சரியான கைட்லைன்ஸ் இல்லாமல் இதை யூஸ் பண்ணாதீங்க. இது உங்கள் உடல் பாகங்களை முற்றிலும் உடைய வச்சிடுமா? இது எப்படி உங்களோட மூச்சு திணற வைக்கும்? இதை குடித்தா என்ன ஆகும்? லிக்விட் நைட்ரஜன் கலந்த ஸ்விம்மிங் பூலில் விழுந்தால் என்ன ஆகும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சுப்போம் வாங்க. நீங்கள் லிக்விட் நைட்ரஜனை கையாளும் போது தெரியாதனமாக உங்கள் கைகளை விட்டீங்கன்னா பயப்படாதீங்க. சில செகண்ட்ஸுக்கு உங்களோட உடல் வெப்பநிலை உங்களை பாதுகாக்கும். லைட் அண்ட் ஃப்ரோஸ்ட் எஃபெக்டால் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் சூடாக இருக்கிற தோசைக்கல் மேலே தண்ணீரை ஊற்றும்போது கல்லோட வெப்பநிலை நீர்த்துளியை ஆவியாக்கும். அதாவது நீர்த்துளிக்கும் கல்லுக்கும் இடையே நீராவியலான லேயர் உருவாகும். ஸோ அதுபோல தான் நீங்கள் உங்கள் கைகளை லிக்விட் நைட்ரஜன் கொள்ள விடும்போது உங்களோட வெப்பநிலை சில செகண்ட்ஸுக்கு பாதுகாக்கும். லைட் அண்ட் ஃப்ரோஸ்ட் எஃபெக்டால் சில செகண்ட்ஸுக்கு மட்டும்தான் உங்களை பாதுகாக்க முடியும். அதுக்கும் மேலே போனால் அந்த லேயர் மறைஞ்சி உங்களோட கை ஃப்ரீஸ் ஆகிடும். இன்னும் சில நொடிகளில் கைகளில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் சாலிட் ஆகிடும். கிட்டத்தட்ட உங்கள் கைகளை இழக்கக்கூட நேரிடும். ஸோ மூவ் ஃபாஸ்ட். லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணும்போது திறந்த வெளியில் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை ரூமில் யூஸ் பண்ணாலுமே ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா லிக்விட் நைட்ரஜன் ஆட்டான சர்ஃபேஸ் மேலே படும்போது அது உடனடியாக கேஸ் ஃபார்முக்கு மாறும். அப்போது ஆக்சிஜன் இடமாற்றப்படும். அந்த இடத்துல ஆக்சிஜனோட அளவு குறைவாகிடும். இதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழக்க கூட நேரிடும். 2013 ஒரு மெக்சிகன் ரெசார்ட்டில் வாடிக்கையாளர்களை தவிர 4 கேன் லிக்விட் நைட்ரஜனை அவங்க ஸ்விம்மிங் பூலில் கலக்குறாங்க. ஃபாகி எஃபெக்டை கிரியேட் பண்ணு. அதில் குளித்த 8 நபர்கள் சில நிமிடங்களுக்கு பிறகு உயிரிழந்து போகிறாங்க. ஒருத்தர் கோமாகவும் போயிடுறாரு. லிக்விட் நைட்ரஜன் டாக்ஸிக்கான லிக்விட் இல்லை, ஆனால் இதை சரியாக கையாளலைன்னா அது உயிரை எடுக்கும் என்பதற்கு இதுவே ஒரு சரியான எக்ஸாம்பிள். லிக்விட் நைட்ரஜனை திறந்த வெளியில் யூஸ் பண்ண இதுவும் ஒரு காரணம். லிக்விட் நைட்ரஜனுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும்போது அது வெடிக்கும். ஸோ இதை வாட்டர் கேனில் ஊற்றி அதை மூடி வைக்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோசிவுக்கு வழிவகுக்கும். ஃபன் பண்ணுறோன்ற பேரில் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. இன்றைக்கி நாளில் லிக்விட் நைட்ரஜனை குக்கிங்கில் யூஸ் பண்ணுறது என்பது சாதாரணமாக மாறிடுச்சு. முன்னே சொன்னது போல தான் இது ஒரு டாக்ஸிக் லிக்விட் இல்லைனாலும் இதோட கூலிங் தாங்குற அளவுக்கு நம்மளோட உடல் பாகங்கள் கேப்பபிள் இல்லை. அது நம்மளோட டிஷ்யூஸை சாகடிச்சிடும். 2012 யூகேவை சேர்ந்த 18 வயது பெண் தன்னோட பர்த்டேவை கொண்டாடும் போது அவளுக்கு லிக்விட் நைட்ரஜனால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட காக்டெயில் கொடுக்கப்பட்டுச்சு. அது அவளோட வயிற்றில் உள்ள டிஷ்யூக்களை அடித்து கடுமையான சேதத்தை உண்டு பண்ணுச்சு. ஸோ இதோட சில துளிகள் உங்கள் உயிரையும் எடுக்கலாம். ஸோ ஈஸியாக கிடைக்கிதுன்னு வாங்கி ஃபன் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அப்புறம் பண்ணலாமா பண்ண வேணாமான்னு யோசிங்க. இன்னொரு வித்தியாசமாக வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.